ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்போ நீங்க வாழ்ற வாழ்க்கை, உண்மையிலேயே நீங்க கனவு கண்ட வாழ்க்கையா? இல்ல, இதுதான் கிடைச்சதுன்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்ட வாழ்க்கையா? நம்ம வாழ்க்கை சின்ன வயசுல நம்ம கையில இல்ல. ஆனா, பெரியவங்க ஆனதுக்கு அப்புறமும் அதே வாழ்க்கையில சிக்கிக்கிட்டா, அதுக்கு காரணம் சூழ்நிலை இல்ல. முடிவு எடுக்க பயப்படுற நாம தான். நம்ம நெறைய பேர் வாழ்க்கையோட பிரச்சனை என்னன்னு தப்பா புரிஞ்சுக்கிறோம். பணம் இல்லன்னு சொல்லுவோம், சப்போர்ட் இல்லன்னு சொல்லுவோம், லக் இல்லன்னு சொல்லுவோம். காரணம் இது இல்ல. நம்ம லைஃப் ஸ்டக்காக இருக்கிறதுக்கு ஒரே ரீசன். நம்ம இன்னும் பழைய முடிவுகளையே ரிப்பீட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே ருட்டீன், அதே பயம், அதே எக்ஸ்கியூசஸ். டிஃபரண்ட் ரிசல்ட் வேணும்னா டிசிஷன் டிஃபரண்ட் ஆகணும். ஹிஸ்டரியில பாருங்க, யாரும் ஒரே நாள்ல லெஜெண்ட் ஆகல. ஆனா எல்லாரும் ஒரே ஒரு நாள்ல சீரியஸ் டிசிஷன் எடுத்திருக்கிறாங்க. அந்த டிசிஷன் பெரியதா இருக்கணும்னு இல்ல. உண்மைய சொல்றேன். நம்ம எல்லாருக்கும் பெயின் பிடிக்காது. ஆனா கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிற பெயினை நம்ம ஃபீல் பண்ண மாட்டோம். லேட் நைட்ஸ், ஜீரோ ரெஸ்பெக்ட், எம்ப்டி பேங்க் அக்கவுண்ட், இது எல்லாமே பெயின் தான். ஆனா பழகி போன பெயின். ஒரு டெசிஷன் எடுத்தா புது அனுபவம், வலிகள் எல்லாமே வரும். டிசிப்ளின் பெயின், லோன்லினஸ் பெயின், growth பெயின். ஆனா அந்த பெயின் தான் ஃபியூச்சர்ல ஃப்ரீடமாக மாறும். நீ வாழ்க்கைய மாத்தணும்னா முதல்ல ஒரு டிசிஷன் எடுக்கிறது முக்கியம். செல்ஃப் ரெஸ்பெக்ட் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன். அவங்க என்ன நினைப்பாங்கன்னு வாழ்ற வாழ்க்கை வேண்டாம். வேல்யூ இல்லாத இடத்துல ஸ்டே பண்ணும் ரிலேஷன்ஷிப் வேண்டாம். உங்களை யூஸ் பண்ற சிச்சுவேஷன் வேண்டாம். இந்த டிசிஷன் எல்லாம் பெயின்ஃபுல் தான். ஆனா இதுக்கப்புறம் உன் வாழ்க்கை லைட் பிரைட் ஆகும். நீ டிசிஷன் எடுத்துட்டா உடனே ரிசல்ட் வரணும்னு எதிர்பார்க்காத. ரியல் சேஞ்ச் சைலண்டா தான் நடக்கும். இந்த ஃபேஸ்ல தான் நிறைய பேர் குவிட் பண்ணுவாங்க. ஆனா நீங்க குவிட் பண்ணலன்னா உங்க லைஃப் growth ஆகும். உங்க வாழ்க்கை மாறணும்னா ஹேபிட்ஸ் மட்டும் இல்ல, ஐடென்டிட்டி மாறணும். நான் இப்படிதான் என்ன சொல்றதை நிறுத்துங்க. நான் இப்படித்தான் ஃபியூச்சர்ல ஆகுறேன்னு சொல்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. டைம் வெயிட் பண்ணாது, ஏஜ் வெயிட் பண்ணாது. இன்னைக்கு எடுக்காத டெசிஷன் நாளைக்கு ரிக்ரெட் ஆகும். ஒரு விஷயம் நினைச்சுக்கோங்க. உங்க வாழ்க்கையை யாரும் வந்து சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. நீ எடுத்த டிசிஷன் மட்டும்தான் உன்னை ரெஸ்கியூ பண்ணும். இந்த வீடியோ முடிஞ்சதும் ஒரு டிசிஷன் எடுங்க. ஸ்மால் டிசிஷன் பட் ஆனஸ்ட் டிசிஷன். அந்த டிசிஷனுக்கு ஃபெய்த்ஃபுல்லா இருங்க. ஒரு நாள் நீங்க இப்போ இருந்த வாழ்க்கையில நினைச்சு சிரிப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க டிசிஷன் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.